கந்திஷ்டி. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கந்திஷ்டி மூலியமா பிரச்சனைகள் நிறைய வரும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாம நிறைய இடங்கள்ல போயிட்டு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதலுக்காக அந்த பதிவு போடுறேன். ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பிரகாசமா இருக்காது, இருள் அடைஞ்சிருக்கும். அந்த இருள் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் சாமி வழிபாடு பண்ணாலும் அது ஒரு நிம்மதி இருக்காது. வீட்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நிம்மதி இருக்காது. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நாம முதல்ல நம்மளுடைய வீட்டை பிரகாசமா இருக்குன்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நைட்ல இரவுல தூங்குவோம், ஆனா காலையில அந்த ரூம்ல இருக்கிற எதுவுமே எடுத்து நம்ம மடிச்சு வைக்க மாட்டோம். காரணம், அதை அப்படியே போட்டுட்டு வேலை இருக்கு மற்ற செல்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பல சிந்தனையில இருக்கிறோம். அது ஒரு இருளுக்கு முதல் காரணம். இரண்டாவது, அதிகாலையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு இருக்கிற பணிகளை தெய்வத்துக்கிட்ட போய் முன்னாடி முறையிடணும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேணுமோ அதை நீங்க தெய்வத்திட்ட முறையிடணும். பூஜை ரூமுக்களை வெளியில இருந்து வர்றப்போ, வீட்டுக்கு உள்ள வர்றப்போ எங்க போயிட்டு வந்தாலும் காலை கழுவிட்டு தான் உள்ள போகணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேர்கள் பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு போட்டிருப்பாங்க, நாம வரக்கூடிய அந்த ஆர்வத்துல மிதிச்சிட்டு வந்துருவோம். அப்ப அதை மிதிச்சிட்டு வர்றப்ப வெளில போனோம்னா இருள் அடைஞ்சிரும். அந்த வீடு இருளா இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு முக்கியமானது. அதனால வெளியில இருந்து வர்றப்ப கால் கையை அலம்பிட்டு நீங்க நேரா முதல்ல சாமி ரூமுக்கு தான் போகணும். சாமி ரூம்ல போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்க எடுத்துட்டு வரக்கூடிய பிரசாதம் திருநீர் குங்குமத்தை 2 ஒரு சின்ன மூடி மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் சின்னதா. கொண்டுட்டு வர்ற ஒவ்வொரு திருநீர்ல போடணும். ஒவ்வொரு குங்குமத்தை எந்தெந்த ஆலயத்திலிருந்து எடுத்து வரீங்களோ அதை போடணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சக்தி 7 சக்தி கன்னிமார்கள் இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றுதான், தனித்தனி இல்லை. இந்த சக்தி நமக்கு கூடிச்சுனாவே நம்ம வீட்டுல இருக்கிற இருள் விலகிடும்.